ஜாதகம் படிக்கிறது எது? நமக்காக படிக்கல. எல்லாத்துக்காகவும் சொல்றதுக்காக படிக்கிறோம். அப்ப எல்லா விஷயங்களும் நம்ம தெரிய வேண்டியிருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்க்கும்போது என்ன பிரச்சனைகள் எந்த பிளானட்னால வருது? அப்ப அந்த எந்த பிளானட்னால வருதுன்னா, அந்த பிளானட் எந்த பாவத்த தொடர்பு கொள்ளுது? மறைமுகமா என்ன தொடர்பு கொள்ளுது? அத நீங்க ஸ்டடி பண்ணா தான் நீங்க இண்டிவிஜுவலா நிக்க முடியும். நாங்க என்ன செய்வோம் அதிகபட்சம் போனா அப்படின்ட்டு. 12 பாவங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய கிடைக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீங்க சொல்றது பூரா அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். நான் கூட முதல்ல சொல்லுவேன் ஆரம்பத்துல மேலோட்டமா பார்த்து சொல்லுவேன். நீங்க உள்ள பிரிச்சு இப்ப நான் உங்களுக்கு மெயினா ஆரம்பத்திலேயே சொன்னது நட்சத்திரத்த பிரிச்சு பிரிச்சு தான் பாருங்கன்னு சொல்றேன். மேலோட்டமா சொல்லிறாதீங்க. ஏன்னா முழுமை பெறாது பலன். ஏன் சொன்னா நேத்து கூட சொன்னான் புதன் 2 நாள் காமிக்குது. மறைமுகமா அந்த புதன் கெட்டு போச்சுன்னு சொன்னான். குடுக்கலாம்னு நினைப்பீங்க சார். முடியாது. நினைக்கிறது வேற, செயல்படுத்துறது வேற. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது முழுமை பெறுறதுக்கு என்ன சொல்றோம்? நட்சத்திரம் பார்க்குறோம், உப நட்சத்திரம் பார்க்குறோம், தன்பாவம் பார்க்குறோம். இந்த 3யும் பார்த்துட்டு, அதன் மூலமா ரிசல்ட் சொல்லும்போது உங்களுக்கு துல்லியமாயி போயிரும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லங்க, இந்த டயத்துல கவனமா இருந்துக்கிறங்கன்னு. அவர் கரெக்ட்டா அந்த டயத்த நோட் பண்ணி வச்சு, வாட்ச் பண்றவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ருவாங்க. வாட்ச் பண்ணாம விட்டவங்க என்ன செய்வாங்க, கரெக்ட்டா அந்த டயத்துல பின்னாடி எடுத்து போய் பார்ப்பாங்க. ஆமா, அவர் ஏற்கனவே சொன்னாரு. நான் அவர நம்பல. கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல கரெக்ட்டா அடி விழுந்துருச்சு. ஏன்னா, நீங்க ஒரு ஜாதகருக்கு என்ன மெயின்னா, எந்த காலகட்டங்கள்ல நடக்குங்கிறத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட் பண்ணி குடுக்குறீங்களோ, அதுதான் உங்களுடைய பிளஸ். அவர் சொன்ன அந்த 2 மாசத்துல நடந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்ற மாரி இருக்கணும். அது 2 வருஷத்துல நடக்கும்ங்க அப்படிங்கிறது பலன் இல்ல. 2 வருஷங்கிறது ஒரு பெரிய காலங்கள். தைரியமா ஆரம்பிங்க சார். வீடு கட்டி முடிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பிச்சோமா முடிச்சிடணும். கல்யாணம் நல்லபடியா இருக்கும் சார். நீங்க பேசுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சார். வரணும் வந்துரும். இப்ப நம்மட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒருத்தர் படிச்சாங்க உங்களுக்கே தெரியும். ஒரு மேடம் படிச்சாங்க. நான் கூட கேள்வி கேட்கும்போது 4 10 கூட சொல்ல தெரியாம இருந்தேன். நான் சொன்னேன். ஆக்சுவலா மிருகசீரிட கோயில். மகுடேஸ்வரம் தான் ஒரு கோயிலோட ஏதோ ஒரு புதுக்கோட்டை பக்கத்துல இங்க ஒரு கோயில் இருக்கு சார். அங்க அந்த இடத்துல கொண்டு புதுக்கோட்டை பக்கத்துல, பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு கோயில். மிருகசீரிட கருங்காலி மரம் தலை வச்சு அங்க இருக்குன்னு போயிட்டு வர சொன்னேன். எப்படி போனாலும் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரில முடிஞ்சிருங்க அப்படின்னு. பேசி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 27, 28 வயசு. அந்த ஜாதகம் உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த முதல்ல வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அம்மாவோட நம்ம இங்க படிச்சாங்க. இங்க கிளாஸ்ல படிச்சாங்க. அவங்க ஜாதகம் போட்டோம். இங்க இத பிகினிங்ல நான் உங்களுக்கு சொல்லி ஜனவரில சொல்லும்போதே சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு அது கரெக்ட்டா போயிட்டு இருந்தாங்க. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பேசி முடிச்சுட்டாங்க. ட்ரிப்ளிகேன் மாப்பிள. அவர் ஏதோ ஃபைனல் இயர் ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இஸ்ரோல வேலை பார்க்குது. இஸ்ரோல ஆராய்ச்சியில வேலை பார்க்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது மாரி நீங்க அத கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா, அந்த டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிறலாம். வந்துருச்சு சார். கரெக்ட்டா செவ்வாய் புத்தி வருது. மிருகசீரிடத்துல வச்சே நடந்தது. 7 காமிக்குது. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு. நம்மட்டயே வர்றாங்க. பனைமரம் உட்கார்றது மாரி, அங்க பனைமரத்த என்னமோ சொல்லுவாங்க, பனைமரத்து மேல காக்கா உட்கார, பனைமரம் விழுந்தது மாரி. தசா புத்தி நல்லா இருக்கு. கரெக்ட்டா வர்றாங்க. அவங்க லைஃப்ல இதுவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நடக்காத சம்பவம். அப்ப நடந்துருச்சு. அப்ப அவங்க நம்ம எவ்வளவு மேல சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எல்லா பாவங்களும் 6, 6. அந்த ஸ்டார் பிரிச்சு அந்த ஸ்டார்ல போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்கிறாங்க. நடந்து போச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க. அந்த ஜாதகத்த குடுத்தாங்க. நல்லா இருக்குமா பாருங்க அப்படின்னா முடிஞ்சுச்சு. அந்த மாரி தான் வந்து என்னன்னா, டைம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருங்க. நீங்க வந்து மத்த விஷயங்கள் வேற. ஒருத்தர் தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சனைக்கு வந்து நிக்கிறான். அவன பாசிட்டிவா பேசி, பாசிட்டிவா கொண்டு போறது வேற. ரைட்டு தான் சார். டைம் மோசமா இருக்கு. பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுனா கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சு ஓட்டுங்க. இந்தந்த தெய்வத்த கும்பிடுங்க. இந்த மந்திரங்கள் எடுத்துக்கிருங்க. இதுலருந்து கொஞ்சம் அந்த அந்தர வரிய வருது சார். அதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு வாங்க. அப்படி மாரி பாசிட்டிவ் குடுக்குறது வேற. லைஃப்ங்கிறது அப்படி இல்ல. நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்கன்னா, சார் இவன் தான் எல்லாம் கெடுத்து குட்டிச்சலாக்கிட்டான்பா. எல்லாம் தெரிஞ்சுமே. ஏன்னா, ஆளுங்கிரகங்கள் போடும்போது இப்பவே நம்ம ப்ரூஃபே பண்ணோம். அவர் கார்த்தி ஜாதகம் போடும்போது ப்ரூஃப் பண்ணோம். எப்படி ப்ரூஃப் பண்ணோம்? ஆளுங்கிரகங்கள் நீங்க போடாம ஜாதகம் பார்க்க முடியாதுங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டோம். காரணம் என்ன? எத்தன செகண்ட் குறைஞ்சுச்சு? ரொம்பலாம் குறையல. ஆனா ஆளுங்கரங்கள் போட்டோம். ஆளுங்கரங்கள் போடும்போது, அவர் கார் வாங்கியிருக்காருங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். கார் கரெக்ட்டா காமிச்சிருச்சா? சுக்கிரனுங்கிறது 2ஆம் வீடு 4, 10 தொடர்பு கொண்டுருச்சு. அப்ப ஒரு விஷயத்த முன்னாடியே நமக்கு காமிச்சு குடுக்குங்கிறத எப்ப வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அவர பத்தி ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். அவருடைய கேள்விகள் கேட்கும்போது, கரெக்ட்டா இருக்குங்கிறத உங்களால யூகிக்க முடியும். காரணம் என்னன்னா, எனக்கு உண்மையிலேயே இந்த சாஃப்ட்வேர் வந்ததுக்கு முன்னாடியே இந்த சாஃப்ட்வேர் 2வது வந்ததுக்கு முன்னாடி எனக்கு உண்மையிலே உயிர் வந்தது மாரி இருந்தது. அதெல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்ததுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னால நாங்க அந்த இன்னொரு சாஃப்ட்வேர் பண்ணோம். பெஸ்ட்டா தான் பண்ணோம். இருந்தாலும் நம்ம தெரியல அது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்ல. ஒரு ஈடுபாடு தன்மை இல்லாம இருந்தது. காரணம் என்னன்னா, ரிசல்ட் வந்து நமக்கு ரிசல்ட் குடுக்கும்? எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் எடுத்துட்டோம். ரூனிங் ரூனிங் பிளான் போட்டோனே
ப்ரெடிக்ட் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு சாஃப்ட்வேர் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த ப்ரெடிக்ஷன் ஸ்டார்லிங்கு தசாபுத்திகள் கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம நினைக்கிறது, நம்ம சொல்றது எல்லாமே வேறுனா, அது நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் வேணும். அதுக்காக சொல்ல வர்றேன். திருமணத்தை பொறுத்தவரையில மெயின் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்குறது 1 லக்ன பாவம் நல்லா பாருங்க. 2வது புத்திர பாக்கியம் பாருங்க. 3வது வசியம் சொல்லுவோம். மனசு நல்லா பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு. எதுலயாவது ஒண்ணுல குறை இருந்தாலும் குறைய சுட்டி காட்டுங்க. நான் கூட இப்ப ஏன் நான் என்னோட ஜாதகத்தையே சொல்றேன் அப்படின்னா, நல்ல பேங்க்ல ஒரு ஆபீசர் தான். நான் ஏன் வேணாம்னு சொல்றேன்? அவர் எந்த வேற ஆபீஸரா இருக்கலாம். 3வது வீட்ல சுக்கிரன் உட்கார்ந்து கேது சுக்கிரன்ங்கிற பொழுது, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அதே பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம லைஃப் லீட் பண்றதுக்கு திருமண பொருத்தம் இல்ல மத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது பண்ணிக்கலாம்.